வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. ஒரு நாடு இருந்துச்சு. சரி, ஜெர்மனி நாடுன்னு வச்சுப்போம். அந்த ஜெர்மனி நாட்டுல நகரம் வந்து பெர்லின் நகரம்னு வச்சுக்கலாம் இந்த கதைக்கு. அந்த பெர்லின் நகரத்துல வந்து கிழக்கு மேற்குன்ட்டு பிரிக்கிறதுக்கு ஒரு மதில் சுவர் இருந்துச்சுங்களாம். அந்த கிழக்குல இருக்கிற மக்களுக்கும் இந்த மேற்குல இருக்கிற மக்களுக்கும் எப்பவுமே ஒரு நட்பே இல்லையாம். இந்த கிழக்கு மக்களுக்கு வந்து இந்த மேற்கு மக்கள் மேல ரொம்ப ஒரு குரோதங்களாம். அந்த மாதிரி ஒரு வெறுப்பாம். அப்போ ஒரு நாள் இந்த கிழக்கு மக்கள் அத்தனை பேருமே என்ன பண்ணாங்கன்னா, அவங்க நாட்டுல இருக்கிற அத்தனை குப்பைகளையும் எடுத்துட்டு போயிட்டு அந்த மதில் சுவருக்கு அந்த பக்கமா மேற்குல இருக்கிற அந்த இடத்துல கொட்டினாங்களாம். அவ்வளோ குப்பைகளாம், ரொம்ப துர்நாற்றம். இதை பார்த்து அந்த மேற்கு மக்கள் அத்தனை குப்பையும் சுத்தம் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருக்கிற அத்தனை உணவுப் பொருட்கள், மளிகை பொருட்கள், என்னெல்லாம் அத்தியாவசிய தேவைகளோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இந்த கிழக்கு மதில் சுவருக்கு முன்னாடி அடுக்கி வச்சாங்களாம். இந்த பொருட்கள்லாம் அடுக்கி வச்சது மட்டும் இல்லாம அந்த மதில் சுவருல அந்த மேற்கு திசையில வாழ்ற மக்கள் எழுதி வச்சுட்டு போனாங்களாம். என்ன எழுதி வச்சுட்டு போனாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் தாங்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் கொடுப்பாங்க. ஆங்கிலத்துல சொல்லணும்னா ஈச் கிவ்ஸ் வாட் ஹீ ஹேஸ் அப்படின்ட்டு. அதாவது நம்ம கையில என்ன இருக்கோ அதை தான் நம்ம கொடுப்போம். நம்ம கையில அன்பு இருந்தா அன்பை கொடுப்போம். இந்த குட்டி கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அன்பை விதைப்போம், அன்பை அறுவடை செய்வோம், அன்பை வளர்ப்போம். இன்னைக்கு நாள் உங்க எல்லாருக்கும் நலமா அமையுங்க. நல்விடியல். வணக்கம்.